ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து என்னோடய கிளினிக்கு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், என்ன பண்ணுறோம் டெய்லி. ஸோ ஒன் டே இன் மை ரொட்டீன் அதுதான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரம் மார்னிங் 9:30 டு ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் நிற்கிறேன். திஸ் இஸ் அப்லாஸ் நேபல்னிட்ஸா நோமர் 1 ஒல்ககிராட். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராம் ஸ்டாப் இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. மார்ஃபோ அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸோ அங்கே தான் இது இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் அப்லாஸ் நேபல்னிட்ஸா கிளினிக்கா நோமர் 1. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இது கிடையாது. ஆஃப்டர் சொல்ல ஃபீஃபாலேருந்து இது இருக்குது பாருங்கள். இங்கே செக்யூரிட்டி உட்காந்துருப்பாங்க. செக்யூரிட்டி வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா காமிச்சிட்டு இப்படி தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பேக்கரிஸ் இருக்கும். பேக்கரி அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ் ஃபார் ஈட்டிங். அப்புறம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபார் டிசேபிள் பர்சன். ஸோ இங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்மளை வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இங்கே அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதாங்க ஃபுல் என்டையர் வியூ ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 14 டிபார்ட்மெண்ட் ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து கோரட்ஸ்கயா பல்னிட்ஸான்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அப்படியே நான் போட்டுறேன் போய்கிட்டு. உள்ளார என்ட்ரு ஆனது இப்படி தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலு. பக்கத்தில் இருக்கிறது வந்து கிராண்ட் அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் எப்படி சொல்கிறது, செகண்ட் இயர்லேருந்து இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம்லேருந்தே உங்களுக்கு இங்கே கிளாஸஸ் இருக்கும். தெரப்பி, சர்ஜரி, நியூராலஜி, அந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்து எல்லா கிளாஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா சிட்டி ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ அதனால் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னாலுமே இங்கே தான் நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. இதை விட்டால் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, 25 பல்னிட்ஸான்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் பேரே நம்பர் 25. ஸோ இதுதான் சர்ஜரி பிளாக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து இங்கேயும் நமக்கு கிளாஸ் நடக்கும். ஸோ அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப்தால்மாலஜி. எடுத்துக்கோங்க, நானே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பல்னிட்ஸா நோமர் 1. ஸோ வாங்க அப்படியே வாக் பண்ணி போகலாம். இது வந்து கார் போகிற வழி, இதனால இது நம்ம நடக்கக்கூடாது. பேஷண்ட் வந்தால் ஈஸியாக வந்துடலாம் ஆம்புலன்ஸில். பட் நம்மளை மாதிரி யாராவது அட்டெண்டரோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன், எப்பயுமே ஒரு 20-30 மினிட்ஸ் கேட்டிகிட்டா ஏர்லியராக கிளம்பிடுங்க கிளாஸுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் காலேஜ் படித்தப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எல்லா மரமும் வளர்ந்துட்டு நல்லா. வின்டரில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குங்க. இதில் ஃபுல்லாகவே ஸ்னோ ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். செம வெயில் இன்றைக்கி பாருங்கள். எல்லாம் கேப் போட்டெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம ஊரில் வந்து இந்த மந்த்லி டயபிட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து செக் பண்ண வருவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயுமே வந்து உண்டு. எப்படி பார்த்தாலும் என்டையர் 6 இயர்ஸில் நம்ம வந்து எல்லா பில்டிங்கும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு செமஸ்டர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காது நமக்கு. இதுதான் அந்த நியூராலஜி பில்டிங்கு. நியர்லி 70 இயர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பில்ட் பண்ணி. 1938 பில்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 38னா கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ் ஆகிடுச்சு இதெல்லாம் கட்டி. பாருங்கள், இங்கே பாட்டி வந்து ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கேன்டீன் இருக்காதா உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்டீன் இருக்கும். இப்போ அவங்க வந்து வெளியேருந்து வரவங்களும் இருப்பாங்க, அதனால் அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதில் ப்ரைவேட்டு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள இன்சைட் த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்கே வேலை இல்லைங்க. என்ன விட்டுருந்தா இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குல்ல, மினி ஷாப், அது மட்டும்தான் வந்து லீஸுக்கோ இல்லை ரெண்டலுக்கோ விட்டுருப்பாங்க. மிச்சபடி எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட். இங்கே தான் நமக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு 6th ஃப்ளோரில். இப்போ
இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும் ஒரு வே, அந்த வழியாக போகணும். பட் நம்ம டாக்டருங்கிறதுனால ஐ ஹாவ் என்ட்ரி பாஸ். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கார்டு. பாருங்க, இதான் நம்ம நேம் போட்டிருக்கு பாருங்க, சரவண் ராஜராஜன் ஆஃப்தல்மாலஜி. இதை வச்சா தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ரூம் போயிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு நம்ம மேலே டிபார்ட்மெண்ட் போயிட்டு உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸஸ். இங்கே அண்டர் கிரவுண்டில் தான் மோஸ்ட்டாக கிளாஸஸ் இருக்கும். நான் சொன்னால ரெனோவேஷன் போகிறதுனால பேஷண்ட் பெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க ஓரமாக. ஸோ இது வந்து எதுக்குன்னா பேஷண்ட் லிஃப்ட். யாராவது எமர்ஜென்சி கேஸு ஸ்ட்ரக்சரில் வராங்க அப்படின்னா அவங்கள இதில் கூப்பிட்டு போவாங்க. இது வந்து நம்ம நார்மல் லிஃப்ட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், இதுதான் நம்ம ரூம். மொத்தம் நாங்கள் 19 மெம்பர்ஸ் இருப்போம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். செம டயர்ட் ஆகிடுச்சிங்க நடந்து வந்தது. ஸோ நான் இங்கேயே கபோர்ட்லேயே வச்சுட்டு போயிடுவேன் நான். இதான் என்னோடய ஸ்க்ரப் சூட்டு அண்ட் என்னோடய ஒயிட் கோட்டு. ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மிரர், ட்ரெஸ்அப் ஆகிட்டு அப்படியே சும்மா நம்மளே அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்புறம் இந்த கபோர்டில் தான் யாராவது டியூட்டிலாம் நைட் டியூட்டிலாம் இருந்துச்சுன்னா இதில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒயிட் கோட்ஸ் அண்டு லேப் கோட்ஸ் எல்லாமே.
Лилия Борисовна, почему? Ты или Лилия Борисовна? Кому, простим же? В том же кабинете? Нет, 14 группа. Прям 14. Слушай, мне вообще честно. Какая тема? Вехи, феминитивы, блефорейка. Hours later. இப்படி தான் இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. ஸோ நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கான டியூட்டி முடிஞ்சிச்சு, அதனால தான் வந்துட்டேன் நான் ரூமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி ஆப்ரேஷன் இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான். ஸோ கைஸ், இப்படி தான் ரஷ்யாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் ரெசிடென்சி, கிளினிக்கல் ரெசிடென்சி அதெல்லாம் பண்ணுறது இப்படி தான். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in next video guys. Bye bye.